உத்தரப்பிரதேச கவர்னரை தொடர்ந்து சத்தீஸ்கர் கவர்னர் சேகர் தத் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் நியமிக்கப்பட்ட மாநில கவர்னர்களை மாற்ற முடிவு செய்தது. அதன்படி பல மாநிலங்களின் கவர்னர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்யும்படி மத்திய உள்துறை செயலாளர் அனில் கோஸ்வாமி தொலைபேசி மூலம் தகவல் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. மத்திய அரசின் நெருக்கடிக்கு பணிந்த உத்தரப்பிரதேச கவர்னர் PL ஜோஷி முதல் நபராக கடந்த செவ்வாயன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் சத்தீஸ்கர் கவர்னர் சேகர் தத் தனது பதவியை புதனன்று இரவு ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக சத்தீஸ்கர் மாநில மக்கள் தொடர்புத்துறை செயலாளர் அமன் சிங் சேகர் தத் தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளதாக ஒருவரி அறிக்கையை வெளியிட்டுள்ளார். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 1969 ஆண்டு IAS அதிகாரியான சேகர் தத் ராணுவ அமைச்சக செயலாளராகவும் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் பதவி வகித்தவர். 2010 ஆண்டு ஜனவரியில் சத்தீஸ்கர் கவர்னராக நியமிக்கப்பட்ட சேகர் தத்தின் பதவிக்காலம் 2015 ஆண்டு ஜனவரி வரை உள்ள நிலையில் பதவி விலகி உள்ளார். கர்நாடக கவர்னர் பரத்வாஜ், அசாம் கவர்னர் JP பட்நாயக், ராஜஸ்தான் கவர்னர் மார்கரெட் ஆல்வா ஆகியோர் டெல்லியில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை செவ்வாயன்று சந்தித்து பேசிய பிறகு தாங்கள் பதவி விலகப் போவதில்லை என்று தெரிவித்தனர். அதேபோல கேரள கவர்னர் ஷீலா தீட்சித், மகாராஷ்டிர கவர்னர் சங்கர நாராயணன் போன்றவர்களும் பதவி விலக மறுத்ததால் மத்திய அரசுக்கும் கவர்னர்களுக்கும் இடையில் பனிப்போர் நடந்து வருகிறது. கவர்னர் பதவி என்பது சட்டப்பூர்வமானது என்றும் மத்திய அரசு தங்கள் விருப்பப்படி கவர்னர்களை நீக்க முடியாது என்றும் 2010 ஆண்டிலேயே உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதால் சர்ச்சைகளில் சிக்கி விசாரணையை எதிர்கொண்டுள்ள கவர்னர்களை மட்டும் முதலில் பதவியிலிருந்து விலக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. அதன்படி காமன்வெல்த் ஊழல் வழக்கில் ஷீலா தீட்சித் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதால் அவர் பதவி விலகியாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அதேபோல அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் ஊழலில் CBI விசாரணை வளையத்தில் உள்ள மேற்கு வங்க கவர்னர் MK நாராயண், கோவா கவர்னர் பாரத்வீர் சிங் பச்சு ஆகியோரும் பதவியிலிருந்து விலக்கப்படுவார்கள் என்றும் டெல்லி வட்டாரத்தில் கூறப்படுகிறது.